இன்னைக்கு நம்ம எல்லாம் நடந்து போறோம்னா, தார் சாலை நடந்து போறோம்னா, அன்னைக்கு கரடு முரடாக ஒத்தையடி பாதையாக இருந்த இந்த இயக்கத்தை தார் சாலையாக அமைத்தவர்கள் அண்ணன் விஜயரங்கம் போன்றவர்கள். இன்று நம்ம இடத்துல இல்லை. சொன்னது போல இந்த மாவட்டத்தில் இயக்கத்தை அறுபாடுபட்ட அண்ணன் டிஆர்ஆர்ல மாசிலாமணியில் இருக்கிறவங்களாம் மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் நம்முடைய சிவி அண்ணாமலை இந்த மாவட்டத்தை கட்டிக்காத்த அண்ணன் சின்னசாமியில் இந்த மாவட்டத்தை கட்டித்தன மதுராந்தாங்க ஆறுமுகம் இல்லை. அவங்களாம் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர்கள். அப்படியாப்பட்டவர்கள் கட்டி காத்த இடத்தில் அவர்களோடு உற்ற உறுதுணையாக இருந்து தந்தை பெரியார் இயக்கம் துவக்கப்பட்ட காலத்தில் இன்று வரை நாம் தடம் பெறலாமல், இன்னும் சொல்ல போனா சைக்கிளே போகலாம். இன்னைக்கு நம்ம கேட்கறது அண்ணன் டிஆர்ஆர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர் காலத்தில் நாங்கள்லாம் அவர் சேம்பர் வச்சு நடத்திட்டு வந்து லாரி வச்சிருப்போம், 7-8 லாரி. இங்கேருந்து லாரி வாங்கிட்டு போவோம். ஆவடிக்கு நான் தான் வருவேன், அரைக்கட்டை வசூல் போட்டிருப்பேன். இங்கேருந்து வாங்கிட்டு போய் அந்த லாரியை செங்கலோட வரும். அது ஒரு தூசாக இருக்கும். அது தண்ணி தெளித்து பெருக்கிட்டு அதில் மண்ணெலி கொட்டி அதுக்கு மேலே வைக்கலை போட்டு அதுக்கு மேலே தார் பை போட்டு உட்காந்து போவோம். ஏன் சீட்டு எதிரான்னு கேட்டால், மாநாட்டுக்கு போகிறதாலும் சரி பேரணிக்கு போகிறதாலும் எதுனாக்கா டிரைவருக்கு மேலே உட்காந்து போகும். நான் டிரைவர் சீட்டு உட்காரல, அதுக்கு மேலே கேபிள் ஏறி மேலே உட்காந்துருப்பேன். இது ஏன் சீட்டு. அது விட மாட்டேன், யாராக இருந்தாலும் விட மாட்டேன். கொடி பிடிச்சி உட்காந்து எதுக்கு சொன்ன அந்த அளவுக்கு உணர்வோடு நம்ம இருந்த இயக்கத்தில் வாழையடி வாழையாக தட்டம் புரளாமல் இன்று வரை இயக்கத்திற்காக எந்தவித கைமாறும் காணாமல் இருக்கின்றவர் தான் அண்ணன் நம்முடைய விஜயரங்கன் அவர்கள். இன்னைக்கு கலைஞருக்கு துரோகம் பண்ணார் எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாரு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணவங்க சசிகலா, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவங்க யாருன்னா எடப்பாடி, எடப்பாடிக்கு துரோகம் பண்ணவர் நம்ம பன்னீர்செல்வம். இது பார்த்தீங்கன்னா வாழையடி வாழை அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் எல்லாமே துரோகம் 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 துரோகத்தின் உச்சக்கட்டம் அந்த கட்சி. இன்னைக்கு ஒரு பையன் அதிமுக எம்ஜிஆர் பேரை சொல்றானா பார்த்தீங்களா? யாரா சொல்றானா? இல்ல. ஜெயலலிதா பேரை சொல்றானா? அதுவும் கிடையாது. தன்னை முன்னிலைப்படுத்திட்டு தான் இருக்கிறான். ஆக ஒரு இயக்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கு அரும்பாடுபட்டவர்கள் எம்ஜிஆர் இருந்தோம், நம்ம அவர்கிட்ட அது வேறு விஷயம். இருந்தாலும் அவங்க பேர் வருதானா இன்னைக்கு வரல. அதோட அவங்களோட அது போயிடுச்சு. அடுத்த கட்ட இவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறானே தவிர தன் இயக்கத்தை காப்பாற்ற வளர்த்தவங்களை பத்தி எதுவும் பேசலாம். ஆனா இன்று வரை தடம் புரளாமல் இன்னைக்கு நடக்கிற நாளைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு என்னன்னாக்கா, மறைந்தும் மறையாமல் அறிவுலக மேதை தந்தை நம்மளுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை கலைஞர் தலைவராக அந்த காலகட்டத்தில் திறந்து வச்சாங்க.